நம்மளுடைய கர்மா என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அல்லவா? பாருங்கள், நம்ம தாத்தா அந்த காலத்தில் நம்மளுக்கு என்னெல்லாம் புண்ணியம் செஞ்சுருக்கிறாரோ அதெல்லாம் அந்த புண்ணியமெல்லாம் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்தில் அவர் புண்ணியம் பண்ணியிருந்தா நம்ம ஜாதகத்தில் கண்டிப்பாக அந்த புண்ணியமான காலத்தில் நம்மளுக்கு ஒரு நல்ல காலம் வரும்போது தாத்தா செய்த புண்ணியம் நம்ம ஜாதகத்தில் வேலை செய்யும். அதே தாத்தா பாவம் ஏதாவது செஞ்சுருந்தாருன்னா அது கெட்ட நேரம் வரும்போது அந்த தாத்தா செஞ்ச பாவத்தை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. இதுதான் கர்மா வழின்னு சொல்கிறாங்க. அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்குத்தானா, அப்பாவுடைய பாவம் பிள்ளைக்குத்தானே. ஆனால் அப்பா நான் பாவம் செய்யலேன்னு சொன்னால் அவரை பெற்றவர் தாத்தா, அவர் செய்த பாவம் அவருடைய பிளட் வழியே இங்கே தானே வரும். அவருடைய தாத்தாவோட தாத்தா, அவரோட மூதாதிகள், அதாவது ஒரு 7 தலைமுறை ஒரு ஜென்மம் சொல்கிறோம். 21 தலைமுறையில் இருந்து அப்படியே முன்னோர்கள் வாழ்ந்துட்டு ஒவ்வொருத்தரவா ஒரு இறக்குமதியை அந்த உலகத்துக்கு மனித பிறப்பை எடுத்துட்டோம். அப்போ முன்னோர்களுடைய கர்மாவை எல்லாம் ஒரு மனிதராக இருந்து நம்மளுடைய ஜீவனாக ஒரு 6 அறிவாக இருந்து எதெல்லாம் கெடுதலோ அதையெல்லாம் நம்ம கழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்மளுடைய கர்மாவை சுத்தப்படுத்துறதுக்கு தான் இந்த மனித பிறவி நம்ம எடுத்திருக்கோம். இந்த மனித பிறவியில் உங்களுக்கு கோவில், தானம், தர்மம், புண்ணியம் இதெல்லாமே உங்கள் கண்ணுக்கு தெரியுதே. இது எல்லாம் பார்த்து செஞ்சு தான் நம்மளுடைய ஜென்ரேஷனில் நம்ம கர்மா நம்மளோட போய் அடுத்த நம்மளுடைய சந்ததிகளுக்கு வராமல் இருப்பதற்காகத்தான் புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். நீங்கள் செய்கிற புண்ணியம்தான் உங்கள் அடுத்த சந்ததிக்கு போய் சேர்த்த போகுது. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லைங்களே. தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் குறையுமா? தீர்மானம் எந்த பக்கலையுமே இல்லை, கொஞ்சம் குறைக்கல இந்த ஜென்மம் எடுத்ததுக்கு. ஏன்னா யூடியூப்பில் அவங்க கேட்குறதே என்னென்னா, கர்மா பற்றி கொஞ்சம் போடுங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரட்டும், எங்களுக்கு ஒரு நல்லது நினைக்கிட்டுன்னு ஒவ்வொருத்தரும் கேட்குறாங்க. கண்டிப்பாக அவங்களுக்காக நம்ம ஒரு மரியாதை கொடுத்து ஒரு ரெஸ்பான்ஸோடு நம்ம செய்யணும். அதனால தான் இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம தாய் வழியில் வந்த கர்மா, தந்தை வழியில் வந்த கர்மா ரெண்டும் சேர்ந்து நாம் பிறப்பெடுத்த கர்மா, மொத்தம் 3 கர்மா சேர்ந்தது தான் ஊழ்வினை தோஷமாக மாறுது. ஒரு ஜாதகத்தில் திதி, நட்சத்திரம், கரணம், கிழமை, யோகம் 5 அங்கங்கள் சேர்ந்தது பஞ்சாங்கம். இதெல்லாம் நாம் சிசரின் பண்ணி குழந்தை எடுத்து நம்ம இந்த திதி நட்சத்திரத்தை கேட்ச் பண்ண முடியாது. பிறப்பிலேயே எழுதப்பட்ட விதி தான். நாம் என்னமோ ஒரு கால்குலேஷன் போட்டு நாம் சரியாக எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையாக ஒரு மன சந்தோஷம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதையும் கடவுள் அந்த ஞானத்தை கொடுத்து நீ இந்த டயத்தில் எடுத்தாலும் நான் இப்படித்தான் உன் கர்மாக்குள்ளே வருவேன்னு சொல்லி அது அட்வான்ஸாக இருக்க. என்ன பண்ணினாலும் விதியை மாற்ற முடியாது உங்கள் வாழ்க்கையில். அதே போல் அது விதி தானே, இருந்துட்டு போகட்டும், விதி போல தான் நடக்குது, நம்ம எதுக்கு சாஸ்திரத்தை ரொம்ப கையாளணும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அந்த விதிங்கிற பொறுமையில் எல்லாத்தையுமே தூக்கி அதுக்குள்ளே வச்சாலும் கூட அந்த விதியிலிருந்து போன ஜென்மத்தில் வாங்கி வந்த கர்மாவை விதின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இந்த ஜென்மத்தில் குறைச்சா அது மதி. அந்த மதிங்கிறது என்ன? மதினா சந்திரன். அப்போ மதிங்கிறது மதி நுட்பத்தோட வாழு அப்படின்னு அந்த காலத்தில் முன்னோர்கள் அதை சொன்னாங்க. நம்மளுக்கு இவ்வளவுதான் விதி நம்ம நினைக்க வேண்டாம். அதை முறியடிக்கிறதுக்கு சகல வழிகள் இருக்குது. ஏன்னா 120 வருஷம் ஒரு மனிதனுடைய ஆயுள், 60 வருஷத்துக்குள்ளே வாழ்க்கையை ரிட்டையர்ட் ஆக்கிடுறோம். அப்போ 20 வயசில் இளமையும் 20லேருந்து 40 வயசுக்குள்ள ஒரு நடுத்தரமான வாழ்க்கையும் 40லேருந்து 60க்குள்ள முதுமையான வாழ்க்கைக்கே நம்ம போயிடுறோம். அப்போ எப்போத்தான் நம்ம வாழ்க்கையில் நல்லா இருப்போம் நீங்கள் நினச்சி பாருங்கள். எப்போ வேணாலும் நம்ம நல்லா இருக்கலாங்கிறதுக்கு காலங்கள் பத்தாது. உடம்பு மெலிஞ்சிரும். அப்போ ஏதோ ஒரு வழியில் நம்ம நல்லா இருக்கிறன்னா நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ்ஸு, நோய் இல்லாத வாழ்க்கை, கொஞ்சம் காசு இருந்தால் நிம்மதி இருந்தால் போதும். இதை நினச்சாலே இதுதான் நல்ல வாழ்க்கை. இது உங்களுக்கு அளவாக போக மீதி இருந்தால் இது தர்ம வழியில் கொண்டுட்டு போய் ஒரு கோவில் கட்டுறவங்களுக்கு, ஆலயத்தை உருவாக்கி ஒரு ஆன்மீக செயல்பாடு பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்லது செய்யுங்க. உங்கள் கர்மா கழியும். வாயில்லாத புறா, பச்சி, பறவைகள் இருக்குது, அதுக்கு உணவு கொடுங்க, உங்கள் கர்மா போயிடும். கர்மா கண்டிப்பாக குறையும். ஒரு கால பைரவர் ஒரு நாய்க்குட்டி இருக்குது, அந்த நாய்க்குட்டி காலையில் உணவு வைங்க. உங்களுடைய ஜாதகத்தில் காக்கா குருவிகளுக்கெல்லாம் உணவு வைங்க, அதுக்கு தண்ணி வைங்க, உங்கள் கர்மா குறையும். பெற்ற தாய் தந்தை சாப்பாடு அவங்களுக்கு நீங்கள் பக்கத்துலேயே உட்கார வச்சு சாப்பாடு உங்கள் காலத்தில் நீங்கள் சாப்பாடு போடுங்க, அது உள்ள கர்மா குறையும். நம்ம பெற்றவங்களை நம்ம சௌரியத்துக்காக நம்ம வாழ்கிறதுக்காக அவங்க வெளியே இருந்தாங்கன்னா அது கர்மா குறையாது. நம்ம வீட்டிலேயே இருந்து
அவங்கள சாப்பிட வச்சு அவங்களோட ஆயுள் பூர்ண ஆயுளாக இருந்து நல்ல விதமாக அவங்க ஆத்ம சாந்தியானதை எடுத்து அடக்கம் பண்ணினா தான் நம்மளுக்கு கர்மா குறையும்.